கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்ததின் நோக்கம் நற்கிரியைகள் செய்ய, நன்மைகள் செய்ய. ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். தேவனால் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையிலே விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றது தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு, தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எதற்காக? நற்கிரியைகள் செய்ய, நன்மைகள் செய்ய, தான தர்மங்கள் செய்ய, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களுக்காக ஜெபிக்க. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்கிறோம். நமக்குள்ளே நற்கிரியைகளை செய்கிற கனி காணப்படுகிறதா? நன்மைகளை நாம் செய்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமா, நீதிமான்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். எதற்காக? நற்கிரியைகளை செய்வதற்காக. அதற்காகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. எதற்காக? நன்மைகள் செய்ய. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. அதற்காகவே நாம் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வோம். நன்மை செய்யும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வோம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரை பின்பற்றுவோம். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அவருடைய வழியிலே நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் அளவில்லாமல் பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம். அப்பா, வல்லவரே துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு நாள் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உமக்கத்தை எடுத்து பயன்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பத்தின் மணிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக.
ரபா கே ரேஷே கே லேதேனே மகாதரபா ரீபாக்கா ரஷாக்கா ரகதூரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளையுடைய தலைகளை உயர்த்துவீராக கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்றவர்களுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, குடும்ப தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கரங்களில அர்ப்பணிக்கிறோம். ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அதிகாலையில எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நற்கிரியைகளை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவ இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த நோக்கத்தை அறிந்து நன்மைகளை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதாவின் சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற நல்வழியில் எங்களை நடத்துவீராக. ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை கிருபையும் எங்களை தொடரட்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லியிருப்பா. உண்மை தேட துதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை உடைய நன்மையினால் நிரப்புங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்ற வசனத்தின்படி நன்மையினால் உங்களுடைய வாயை திருப்தியாக்குங்க. எங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.